ஆஸ் யூஷுவல் சும்மா பஞ்சாயத்து மாதிரி பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மீனாவை திருப்பி சமைக்க வைக்க தான் போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போவும் நடந்துகிட்டு இருக்குது. வேறு எதுவுமே பெருசாக நடக்கல. இதில் இருக்கிறதுலே ஒரு கடுப்பான விஷயம் என்னென்னா, அவ்வளோ மோசமாக ரோகிணியும் விஜயாவும் நடந்துக்கும் போது ரோகிணிக்கு சேட் மியூசிக் போடுவாங்க. நம்ம அவங்களுக்காக அனுதாப பண்ணணுமா, நம்ம ஏங்க ரோகிணிக்காக அனுதாப பண்ணணும் ஃப்ராடுக்காக அப்படின்னு இருக்கும். விஜயாவுக்கு வந்து ஒரே காமெடி மியூசிக் போட்டுருவாங்க, அதுதான் சும்மா ஜோக்குங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரியலாக யாராச்சும் அவங்க பட்டிருந்தாங்கன்னா அது ஜோக்காக இருக்குமா? எவ்வளோ ஒரு ட்ரமாட்டிக்கான விஷயமா இருக்கும் அது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து இப்போ ஒன்றும் முடியாமல் மீனா வந்து படுத்திருக்க. இதில் வேறு வந்து அந்த சிவன் பார்வதி லவ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு சிந்தாமணி வேறு அங்கே வராங்க. வந்துட்டு திருப்பி இந்த யோகா கிளாஸில் சேர்ந்து மீனாவை வீட்டை விட்டு துரத்துறாங்க. யாருமா நீ டூ மணி வில்லன், ரொம்ப அங்கங்கே வில்லன் சிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு வில்லனெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர கதை போகிற வேண்டிய போக்கில் போகலை. எரிச்சல் தர அளவுக்கு தான் போகுது இப்போல்லாம் கதை அப்படிங்கிறது தான் ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேராக இப்போ விஜயா வீட்டுக்கு வர வந்து பார்த்தா மீனா ஆல்ரெடி டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். சாப்பாடெல்லாம் எதுவுமே செஞ்சு வைக்கல, டப்பாலாம் அப்படியே கிடக்கு, எதுவுமே செய்யாமல் தூங்குறாளாக. அவளுக்கு ரொம்ப தைரியமாகி போச்சு அப்படின்ட்டு ஜக்கு நிறைய தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சியில் விட்டு எறிகிறாங்க. இதை பார்த்துட்டு தான் முத்து குடுக்குன்னு ஓடுது. ஜக்கு எடுத்து தலையிலே போடுற மாதிரி போயிட்டு கீழே போடுறாங்க. அப்படின்னா என்னடா சவுண்டுன்னு கேட்டு எல்லாரும் ஓடி வந்தோன்னா என் தலையில் ஜக்க தூக்கி போட பார்க்குறான் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, நீ என்ன பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கும் போது மீனா எஞ்சி நிற்கிறாங்க. ஈரமாக இருக்குது. ஸ்ருதி கை வச்சு பார்த்தா கொதிக்குது. இந்த ஃபீவராக இருக்கா, என்னாச்சு, ஏன் அப்படி ஈரமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டான். இல்லை அம்மா தான் மூஞ்சியில் ஜக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க அப்படின்னு முத்து கோவப்பட்ட உடனே வந்து அண்ணாமலை அப்படி செஞ்சியான்னு கேட்குறாரு. ஆமாம், பசியோட வீட்டுக்கு வர எதுவுமே அவன் சமைச்சு வைக்கல அப்படின்னா அவன் ஏன் சமைச்சு வைக்கணும், அவன் மட்டும் தான் இங்கே சமைச்சு வைக்கணுமா அப்படின்னு முத்து கோவப்படுறாரு. அதுக்காக உடனே இப்படி பண்ணிடுவியா, இதே மாதிரி வேற யாராவது பண்ணியிருப்பியா, எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை கோவப்பட்டு உனக்கு மண்டையில் களிமண்ணா இருக்குது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ தப்பு, இதெல்லாம் டொமஸ்டிக் அபியூஸ், நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. இதே மாதிரி நீங்கள் வந்து என் மூஞ்சில் தண்ணி ஊற்றிங்கன்னா கொதிக்கிற தண்ணி எடுத்து உங்கள் மூஞ்சில் ஊற்றிருப்பாங்கிறாங்க ஸ்ருதி. இன்னும் என்னடா அவன் பொண்டாட்டி இப்படி பேசுகிறா அப்படின்னா வந்து நீங்கள் ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு ரவியும் வேறு கேட்டுட்டு இருக்காரு. மாற்றி எல்லாம் கேட்க எப்பயும் போல் ரோகிணி அவங்களுக்கு ஃபீவர்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னா, ஓ ஃபீவர் இல்லைனா தண்ணியை மூஞ்சில் ஊற்றி விளாட்லாமா. இந்த பக்கம் மனோஜ் வேறு அதெல்லாம் சும்மா தெரியாமல் கை தவறி ஊற்றிருக்கோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து மீனா இருந்துச்சு, விடுங்க மாமானா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அவளுக்காக அப்படின்னா, நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க மாமா, எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் என்கிட்ட கும்பிடு போட்டிங்கன்னா அவ்வளோதான், நான் எனக்கு அது பாவமாக சேரும் அப்படி பண்ணி எதையோ உளறிட்டு இருக்காங்களே தவிர தேவையான விஷயத்த பேச மாட்டாங்க. தனக்காக நிற்கவே இல்லை. இன்னும் ஒரு வார்த்தை எப்படி நீங்கள் அப்படி ஊற்றலான்னு ஒரு வார்த்தை கேட்கல. நான் போய் இப்போ திருப்பி சாம்பார் வச்சிடறேன், தண்ணி அப்படி தொடச்சிட்டு போயிடுறேன் அப்படி மூஞ்சியை துப்புனாலும் தொடச்சிப்பேங்கிற மாதிரி நிற்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பிஹேவியருங்கிறது தெரியல. இதுதான் ரொம்ப நல்ல மருமகள்னு வேற காமிக்க விரும்புகிறாங்களான்னு நமக்கு தெரியல. உடனே இப்போ அண்ணாமலை திட்டி பசங்க இருக்காங்கன்னு பார்க்கல, இல்லைன்னா அடிச்சிடுவேன் அப்படின்னு கையெல்லாம் ஓங்குறாரு. உடனே இவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கப்புறமா ஏன் எதுக்கு அவ போய் சமைக்கணும் அப்படின்னு வந்து இப்போ முத்து கேட்க, ஆமாம் இப்போ அப்புறம் கேட்குறாரு அண்ணாமலை, ஆமாம் கரெக்டு, எதுக்கு சமைக்கணும் அப்படின்னா ஸ்ருதியா எனக்கு சமைக்க தெரியாதுங்கிறாங்க. ரவி நான் சமைக்க போகிறேன் அப்படின்னா வந்து எதுக்கு நீ சமைக்கிற, நீ அங்கெல்லாம் போய் சமைச்சு தானே வர நாள் முழுக்க, நீ சமைக்காத அம்மா சமைக்கட்டுங்கிறாரு முத்து. ரோகிணி சமைச்சா யாருக்கும் ஒத்து வராது அப்படிங்கிறாங்க மனோஜ். அப்போ என்ன, இப்போ இது எல்லா வேலையும் செய்கிறது மீனா நல்லா செய்கிறாங்கிறதா அவங்களே செய்யணுமா, இது எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்கு ஒரு சொல்யூஷனே கொடுக்கல, இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும், இவங்க தான் சமைக்கணும்னு எதையுமே சொல்லலை, அப்படியே விட்டுறாங்க அம்போன்னு. உடனே சாப்பாடை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டாங்க. உடனே அது கூட மனோஜ் நான் போக மாட்டேங்கிறாரு. அப்புறம் அவரையும் சரி நான் போகிறேன்னு ரோகிணி சொன்ன அப்புறம் அவரும் ரவியும் போகிறாங்க. முத்து கூட இருந்து இவங்களை பார்த்துக்கிறாராமா. இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து விஜயா கோவமாக இருக்காங்களாமா. அண்ணாமலை போய் கையை பிடிச்சோன்னு ரொமான்டிக் மியூசிக்லாம் போடுறாங்களாம். என்ன தான் இப்படி பண்ணிடக்கூடாதுல்ல, அந்த மாதிரி நான் திட்டுற மாதிரி நான் திட்டுவேன், வாங்கிக்கோ, சும்மா அப்படி பண்ணால் தான் வந்து வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்து இருப்பா மீனா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கையே வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அது வேறு பூக்கட்டுறவன் பேசுறது, வேலைக்காரிங்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகளே வந்து காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள். ஏன் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லலாம், இல்லை வந்து பூக்கட்டுறவங்க எல்லா பிஸ்னஸையும் வந்து பிஸ்னஸ் என்னங்கிறத வச்சு தான் இது பண்ணுறாங்களா. இவர் பார்லரம்மா பழக்குறல்னு சொல்லி கூப்பிட்றாருல, அதே மாதிரி தான் வந்து மிச்சம் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்றாங்களா விஜயாங்கிறது நமக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி இப்போ போகுது. இதையும் வேறு பொறுமையாக ஏற்றுக்க வேறு செய்கிறாங்க. மீனாங்கிறதும் இன்னும் கடுப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைங்கிறத பற்றி நீங்கள் கருத்து என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.